எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம பேச போற இந்த விஷயம் இது உங்க வாழ்க்கைய தலைகீழா மாற்ற போகுது. நான் சும்மா ஒரு மோட்டிவேஷன் வீடியோ கொடுக்கணும்னு இங்க வரல. இந்த உலகத்துல அதிகாரமும் பணமும் எப்படி உண்மையாவே வேலை செய்யுதுன்ற அந்த கசப்பான உண்மைய, அந்த இருண்ட பக்கத்தை உங்க முன்னாடி கொண்டு வந்து வைக்க போறேன். உலகத்திலேயே மிக பெரிய போய் என்ன தெரியுமா? பணக்காரர்கள் கடின உழைப்பின் மூலம் மட்டும்தான் பணக்காரர்களாக ஆகிறார்கள் அப்படின்றதுதான். யோசிச்சு பாருங்க, ஒரு கட்டிட தொழிலாளி வெயில்ல கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, ஒரு விவசாயி மண்ணுல கிடந்து உழைக்கிறாரு. அவங்க ஏன் இன்னும் பணக்காரங்க ஆகல? ஆனா ஏர் கண்டிஷன் ரூம்ல உட்கார்ந்துகிட்டு போன்ல பேசிட்டு இருக்கிற ஒருத்தர் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு. அப்போ இங்க ஏதோ ஒன்று இடிக்குதுல்ல. உண்மை என்னன்னா, உண்மையான பணக்காரர்கள் தாங்கள் எப்படி பணக்காரர்கள் ஆனார்கள் என்பதை ஒருபோதும் உங்ககிட்ட சொல்ல மாட்டார்கள். அவங்க உங்களுக்கு ஊக்கமூட்டும் கதைகளை வழங்குவார்கள், கடின உழைப்பை பற்றி பேசுவார்கள், அதிகாலை வழக்கத்தை பற்றி சொல்வார்கள். காலையில 5 மணிக்கு எந்திரிச்சா நீங்க பணக்காரன் ஆயிடலான்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த செல்வத்திற்கான உண்மையான ரகசியத்தை, அந்த ஆழமான காரணத்தை அவங்க ஒருபோதும் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். ஏன் தெரியுமா? ஏன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களும் அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துருவீங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதர் இந்த ரகசியங்களை எழுதினார். அவரோட பெயர் நிக்கோலோ மக்கியாவெல்லி. அவரோட புத்தகம் எவ்வளவு ஆபத்தானதுன்னா, திருச்சபையே அதை தடை செஞ்சது, அரசாங்கங்கள் அதை கொளுத்தினாங்க. ஏன்னா அந்த புத்தகத்துல சாதாரண மக்களுக்கான உண்மைகள் கிடையாது, அது அரசர்களுக்கும் உலகத்தை ஆள போற பணக்காரர்களுக்கும் மட்டுமேயான உண்மைகள். இன்னைக்கு நம்ம மணி ஸ்டாக்ஸ் சேனல்ல அந்த மக்கியாவெல்லியின் 9 ரகசியங்களை உங்களோட பகிர்ந்துக்க போறேன். ஆனா ஒரு எச்சரிக்கை, இந்த வீடியோ ஊக்கமூட்டும் மேற்கோள்களோட திருப்தி அடைகிறவங்களுக்கானது இல்ல. இது உண்மையை கேட்கிற தைரியம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். நீங்க அப்படிப்பட்டவரா இருந்தா தொடர்ந்து கேளுங்க. இது ஒரு நீண்ட பயணம், ஆனா இந்த பயணத்தோட முடிவுல நீங்க உலகத்தை பார்க்கிற விதமே மாறிடும். விதி 1, சிங்கமாக இல்லாமல் நரியாக இருங்கள். இத்தாலியில மெடிசி அப்படின்னு ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தோட தலைவன் ஜோவானி டி மெடிசி. இத்தாலியோட மிகப்பெரிய பணக்காரர். ஆனா அவரை நீங்க ரோட்ல பார்த்தா உங்களுக்கு எந்த ஆடம்பரமும் தெரியாது. சாதாரண உடை, சின்ன வீடு, எந்த ஒரு கெத்தும் கிடையாது. ஆனா உண்மை என்னன்னா, ஐரோப்பா முழுக்க இருக்கிற ராஜாக்கள் அவர்கிட்ட தான் கடன் வாங்கினாங்க. இங்க மக்கியாவெல்லி ஒரு முக்கியமான விதியை சொல்றாரு. சிங்கம் கண்ணுக்கு தெரியுது, அது கர்ஜிக்குது, அதனால அது சுலபமா வேட்டையாடப்படுது. ஆனா நரி கண்ணுக்கு தெரியாம புதருக்குள்ள மறைஞ்சிருக்கு, அதனால அது எப்பவும் உயிர் வாழுது. இப்போ உங்களோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு புது கார் வாங்குறீங்க, ஒரு ஐபோன் வாங்குறீங்க, உடனே அதை இன்ஸ்டாகிராம்ல ஸ்டேட்டஸ் போடுறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மக்கள் உங்களை பார்த்து ஈர்க்கப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா நிஜத்துல என்ன நடக்குது? உங்க சொந்தக்காரங்க பொறாமையில ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறாங்க, கடன் கேட்க போற நண்பர்கள் லிஸ்ட் போடுறாங்க, உங்க போட்டியாளர்கள் உங்களை ஒரு டார்கெட்டா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க அங்க கெத்தா கிளம்பல, நீங்க ஒரு இரையா மாறிக்கிட்டு இருக்கீங்க. வாரன் பஃபட் உலகத்தோட டாப் பணக்காரர். ஆனா அவர் இன்னைக்கும் 1958 வாங்கின அதே சின்ன வீட்டுல தான் இருக்கிறாரு. இது கஞ்சத்தனம் இல்ல நண்பா, இது ஒரு உத்தி. நீங்க ஒரு சிங்கமா கர்ஜிக்கிறத நிறுத்திட்டு ஒரு நரியா மறைஞ்சி வாழ கட்டிக்கிட்டாதான் உங்க சாம்ராஜ்யம் நிலைக்கும். விதி 2, ஏழையாக இருப்பது போல் பாசாங்கம் செய்யுங்கள். இது கேட்கிறதற்கு ரொம்ப தப்பா தெரியலாம். ஏன்னா நாம எல்லாரும் பணக்காரனா தெரியணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனா மக்கியாவெல்லி வேற ஒன்னு சொல்றாரு. புளோரன்ஸ் நகர்ல பிரான்சிஸ்கோ அப்படின்னு ஒரு ஜவுளி வியாபாரி இருந்தாரு. அவர் முதல் வருஷமே பெரிய லாபம் பார்த்தாரு. ஒரு சாதாரண மனுஷன் என்ன பண்ணுவான்? பெரிய கடைக்கு மாத்துவான், பயங்கரமா விளம்பரம் கொடுப்பான். ஆனா பிரான்சிஸ்கோ வேற ஒண்ணு செஞ்சான். அவன் பழைய சட்டையை போட்டுக்கிட்டு கடையில கவலையா உட்கார்ந்துருப்பான். யாராவது கேட்டா, சந்தை ரொம்ப மந்தமா இருக்குங்க, ஏதோ சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இதனால என்ன ஆச்சு தெரியுமா? மற்ற வியாபாரிகள் இவன் சின்ன ஆள்னு நினைச்சு அவனை கண்டுக்கல. விநியோகஸ்தர்கள் இவன் கஷ்டப்படுறான்னு நினைச்சு கம்மி விலைக்கு பொருட்களை கொடுத்தாங்க. 5 வருஷத்துல யாருக்கும் தெரியாம அந்த நகரத்தோட மிகப்பெரிய வியாபாரியா அவன் மாறிட்டான். இதுதான் மனித உளவியல். மக்கள் பலவீனமானவங்களுக்கு உதவுவாங்க, பலமானவங்களை பார்த்தா பொறாமப்படுவாங்க. நீங்க ரொம்ப புத்திசாலி, உங்ககிட்ட நிறைய காசு இருக்குன்னு வெளியே தெரிஞ்சா உங்களை அழிக்க ஒரு கூட்டமே உருவாகும். அதனால வெளியே ஏழையா நடிங்க, ஆனா உள்ளுக்குள்ள கோடீஸ்வரனா மாறுங்க. விதி 3, எதிரி உங்கள் சொந்த வீட்டிலேயே இருக்கிறான். இது ஒரு கசப்பான உண்மை. உங்க முன்னாடி நின்று உங்ககிட்ட சண்டை போடுறவன் உங்க உண்மையான எதிரி இல்ல. உங்க கூடவே உட்கார்ந்து சாப்பிடுறவன், உங்க நண்பனா நடிக்கிறவன், உங்க வெற்றியை கொண்டாடுற மாதிரி நடிக்கிறவன் தான் உங்க உண்மையான எதிரி. மக்கியாவெல்லி சொல்றாரு, ஒரு மனிதனை அவரோட எதிரிகளால் சுலபமா வீழ்த்த முடியாது, அவரோட நண்பர்களால் மட்டும்தான் வீழ்த்த முடியும். மும்பையில ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்ச ஒருத்தர் இருந்தாரு. அவரோட கம்பெனி 100 கோடி மதிப்பை தொட்டுச்சு.
அவர் ரொம்ப சந்தோஷமா ஒரு பார்ட்டி வச்சு தன்னோட மொத்த பிசினஸ் ரகசியத்தையும் அடுத்து என்ன பண்ண போறேன்ற பிளானையும் தன்னோட டீம் கிட்ட சொன்னாரு. ஆனா 6 மாசத்துல என்ன ஆச்சு? அவரோட மேனேஜர் அந்த ஐடியாவை திருடிட்டு வேற கம்பெனிக்கு போயிட்டாரு. இவரோட பிசினஸ் ஒரே வருஷத்துல முடங்கிடுச்சு. சூன் சூ சொன்னாரு, நீங்கள் பலமாக இருக்கும்போது பலவீனமாக திரியுங்கள் என்று. ஆனா மக்கியாவெல்லி ஒரு படி மேல போய் சொல்றாரு, எப்பவும் பலவீனமாவே நடிங்க. நீங்க யாரு, உங்க சக்தி என்னன்றது யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் அது உங்க ரகசியமா மட்டுமே இருக்கணும். விதி 4. நிழலில் ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டுங்கள். உண்மையான சக்தி அப்படின்றது எது தெரியுமா? இன்ஸ்டாகிராம்ல 5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறதில்ல, அவருக்கு பின்னாடி அந்த ஃபாலோவர்ஸை விலைக்கு வாங்கி ஒரு விளம்பரத்தை போட வைக்கிறாரே, அந்த முதலாளி தான் சக்தி வாய்ந்தவர். அவரை பத்தி யாருக்கும் தெரியாது. அவருக்கு ஒரு சோஷியல் மீடியா அக்கவுண்ட் கூட இருக்காது. ஆனா அவரோட ஒரு கையெழுத்து பல லட்சம் பேரோட வாழ்க்கையை மாத்தும். இதைத்தான் ஷேடோ எம்பையர்னு சொல்லுவாங்க. நீங்க பல வருமான வழிகளை உருவாக்குங்க, ஆனா அதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்றீங்களா இல்ல லேண்ட் வாங்குறீங்களா, அது உங்களுக்கும் உங்க ஆடிட்டருக்கு மட்டும்தான் தெரியணும். மக்கள் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே விட்டுருங்க. நிழல்ல வேலை செய்யறவன் தான் எப்பவும் நிம்மதியா இருப்பான். விதி 5. பொறுமையே மிகப்பெரிய ஆயுதம். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அவசரம். இன்னைக்கே பணக்காரன் ஆகணும், நாளைக்கே கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. 2017 பிட்காயின் வந்தபோது ஒரு பையன் 1 லட்சம் போட்டான், அது 5 லட்சம் ஆச்சு. அவன் அதை எல்லார்கிட்டையும் சொன்னான், ரகசியத்தை வெளிப்படுத்தினான். ஆனா கடைசியில் என்னாச்சு? மார்க்கெட் சரிந்தபோது பதட்டத்துல எல்லாத்தையும் வித்துட்டு ரோட்ல நின்னா. முடிந்தது. மேக்கியாவெல்லி 2000 வருஷ அரசியலை கவனிச்சாரு. அவர் சொன்னது ஒண்ணுதான், எது வேகமா பிரகாசிக்குதோ அது அவ்வளவு வேகமா அணைஞ்சு போயிடும். உண்மையான செல்வம் மெதுவா தான் தட்டப்படும். அதுக்கு பொறுமை வேணும். நீங்க இன்னைக்கு போடுற விதை மரமா மாற பல வருஷம் ஆகும். அது வரைக்கும் நீங்க அமைதியா தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும். விதி 6. உலகம் உங்களை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானியுங்கள். மக்கள் உங்களை நீங்க யாருன்னு பார்க்க மாட்டாங்க, நீங்க அவங்களுக்கு எப்படி தெரியுறீங்களோ அப்படித்தான் பார்ப்பாங்க. மேக்கியாவெல்லி சொல்றாரு, உங்களோட பிம்பம் தான் உங்களோட அதிகாரம். நீங்க நிஜமாவே பணக்காரனா இருந்துட்டு சாதாரணமா தெரிஞ்சா அது உங்களுக்கு பாதுகாப்பு. ஆனா நீங்க ஏழையா இருந்துட்டு பணக்காரனா தெரியணும்னு ஆசைப்பட்டா அது உங்களுக்கு ஆபத்து. உங்க லைஃப் ஸ்டோரியை நீங்களே எழுதுங்க. மக்கள் எதை பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மட்டும் காட்டுங்க. தேவையில்லாத விஷயங்களை மறைச்சிடுங்க. ஏன்னா மக்கள் உங்களோட யதார்த்தத்தை வச்சு உங்ககிட்ட நடந்துக்க மாட்டாங்க, அவங்க உங்க பிம்பத்தை வச்சு தான் உங்ககிட்ட நடந்துப்பாங்க. விதி 7. எவ்வளவு குறைவாக காட்டுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக பெறுகிறீர்கள். அறிவு அப்படின்றது ஒரு ஆயுதம். ஆனா அந்த ஆயுதத்தை நீங்க எல்லா இடத்துலையும் காட்டிக்கிட்டு இருந்தா மக்கள் உங்களை பயத்தோட பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆஃபீஸ்ல நீங்க தான் எல்லா வேலையும் செய்வீங்கன்னு தெரிஞ்சா எல்லா வேலையும் உங்க தலையில தான் வந்து விழும். நீங்க ரொம்ப புத்திசாலின்னு தெரிஞ்சா உங்களுக்கு எதிராக அரசியல் நடக்கும். அதனால சில நேரங்கள்ல ஒன்னும் தெரியாத மாதிரி இருக்கிறது தான் மிகப்பெரிய புத்திசாலித்தனம். மேக்கியாவெல்லி இத பல அரசர்களிடம் பார்த்திருக்காரு. யாரு ரொம்ப திறமையானவன்னு வெளியே தெரியுதோ அவங்க தான் முதல்ல வீழ்த்தப்பட்டாங்க. அதனால உங்களோட திறமையை ரகசியமா வைங்க. தேவையான நேரத்துல மட்டும் அதை வெளிப்படுத்துங்க. விதி 7. எவ்வளவு குறைவாக காட்டுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக பெறுகிறீர்கள். அறிவு அப்படின்றது ஒரு ஆயுதம். ஆனா அந்த ஆயுதத்தை நீங்க எல்லா இடத்துலயும் காட்டிக்கிட்டு இருந்தா மக்கள் உங்களை பயத்தோட பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆபீஸ்ல நீங்க தான் எல்லா வேலையும் செய்வீங்கன்னு தெரிஞ்சா எல்லா வேலையும் உங்க தலையில தான் வந்து விழும். நீங்க ரொம்ப புத்திசாலின்னு தெரிஞ்சா உங்களுக்கு எதிராக அரசியல் நடக்கும். அதனால சில நேரங்கள்ல ஒன்னும் தெரியாத மாதிரி இருக்கிறது தான் மிகப்பெரிய புத்திசாலித்தனம். மேக்கியாவெல்லி இத பல அரசர்களிடம் பார்த்திருக்காரு. யாரு ரொம்ப திறமையானவன்னு வெளியே தெரியுதோ அவங்க தான் முதல்ல வீழ்த்தப்பட்டாங்க. அதனால உங்களோட திறமையை ரகசியமா வைங்க. தேவையான நேரத்துல மட்டும் அதை வெளிப்படுத்துங்க. விதி 8. ஒரு அமைப்பை உருவாக்குங்கள். நீங்க வேலை செஞ்சாதான் உங்களுக்கு காசு வருது அப்படின்னா நீங்க ஒரு சுதந்திரமான மனுஷன் இல்ல, நீங்க ஒரு தங்க கூண்டுல இருக்கிற ஒரு அடிமை. மேக்கியாவெல்லி பார்த்த பல குடும்பங்கள் 2 தலைமுறையில ஏழை ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க பணத்தை ஆடம்பரமா செலவு பண்ணாங்க. ஆனா சில குடும்பங்கள் பல நூற்றாண்டுகளாக இன்னும் பணக்காரங்களாவே இருக்காங்க. ஏன்னா அவங்க அமைப்புகளை உருவாக்குனாங்க. ஒரு ஃபெராரி கார் வாங்குறது ஒரு நினைவு சின்னம். ஆனா ஒரு பிசினஸை உருவாக்குறது ஒரு கட்டமைப்பு, ஒரு சிஸ்டம். நீங்க
நீங்க தூங்கும்போது கூட உங்களுக்கு காசு வரணும், அதுதான் பாசிவ் இன்கம். ஒரு நினைவு சின்னத்தை கட்டாதீங்க, ஒரு அமைப்பை உருவாக்குங்க. விதி 9, பணக்காரனாக இருப்பதை விட பணக்காரனாக தெரிவதை தவிருங்கள். இதுதான் எல்லா விதிகளுக்கும் மேலானது, மிக முக்கியமானது. ஐக்கியா நிறுவனத்தோட முதலாளி இங்வார்ட் காம்ராட் 58 பில்லியன் டாலர் சொத்து வச்சிருந்தாரு. ஆனா அவரு 15 வருஷ பழைய காரை தான் ஓட்டுனாரு, எக்கானமி கிளாஸ்ல தான் பயணம் செஞ்சாரு. ஏன்னா அவருக்கு யாருக்கிட்டையும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்ககிட்ட பணம் இருக்குன்ற சத்தம் வெளியே கேட்க கூடாது. பணம் சத்தமானது, ஆனா செல்வம் அமைதியானது. நீங்க யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சா போதும், ஊருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. நண்பா, இந்த 9 ரகசியங்களும் உங்க வாழ்க்கைய மாற்ற போகுது. இது ஒரு புதிய சிந்தனை முறை. நீங்க மத்தவங்களுக்காக வாழறத நிறுத்திட்டு உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க. உங்க வெற்றிய ரகசியமா வைங்க. மௌனமா ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குங்க. இந்த வீடியோ உங்க மனசை தொட்டிருந்தா கமெண்ட்ல ஐ சூஸ் ரியாலிட்டி அப்படின்னு டைப் பண்ணுங்க. நம்ம மணி ஸ்டாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க்கைன்றது ஒரு ஆட்டம். இந்த ஆட்டத்தை எப்படி விளையாடணும்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மறக்காதீங்க, நீங்க ஒரு சிங்கமா இருக்கிறத விட ஒரு நரியா மறைஞ்சு ஜெயிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அடுத்த வீடியோல இன்னும் ஒரு ஆழமான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.